ஹலோ சீதாவின் ஆர்வங்கள் வியூவர்ஸ். நம்ம லாஸ்டா புளியஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இட்லி மிளகா பொடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இட்லி மிளகா பொடி செய்யறதுக்கு 25 காஞ்ச மிளகா வேணும். நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. இது ஒரு 90 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 60 கிராம். எள்ளு நான் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு. காஞ்ச கருவேப்பிலை 2 ஸ்ட்ராண்ட். பெருங்காயத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இட்லி மிளகா பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. அந்த கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எள்ளு நம்ம போட்டு வறுக்க போகிறோம். எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், எண்ணெய்லாம் விடாமல். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் இதில் வெள்ளை எள்ளு போட்டு பண்ணுவாங்க. நான் கருப்பு எள்ளு போட்டு பண்ணியிருக்கேன். கருப்பு எள் ஜென்ரலாகவே இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அண்ட் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை எள்ள கம்பேர் பண்ணும்போது இதில் நியூட்ரியன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதை விட. அண்ட் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளோட ஃப்ளேவர் தான் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். வெள்ளை எள்ளோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியான ஃப்ளேவராக இருக்கும். இந்த ப்ரெட்ஸு பன்ஸு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெள்ளை எள்ள கருப்பு எள்ள இப்போ நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க. இது படபடன்னு வெடிக்கும். கடுகு வெடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெடிக்கும். ஆனால் பக்கத்துலேயே நின்று தான் நம்ம கொஞ்சம் கலர்ற மாதிரி இருக்கும். இந்த எல்லா எள்ளும் வெடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக கலரணும். சப்போஸ் எள்ளு ஃபுல்லாக வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் இந்த எள்ளு சேர்த்து அரைக்கும்போது கசப்பு தன்மை கொடுக்கும் இந்த எள்ளு. நல்லா நீங்கள் இந்த எள்ளை வறுத்தா மட்டும்தான் அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே ஹீட்டான கடாயில் வைக்காதீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச எள்ளு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? கடலைப்பருப்பு ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 90 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது 2யும் போட்டு நல்லா நம்ம வறுக்க போகிறோம். இது 2மே நான் ஒரே டைமில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுலாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது கருப்பு கலரில் இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கடலைப்பருப்பு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைன் பண்ணுறதுக்கு. இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவுமே பயங்கரமான ஃப்ளேவர். வெள்ளை உளுந்தை கம்பேர் பண்ணும்போது இதுலேயுமே மினரல்ஸ் ஃபைபர் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். வெள்ளை உளுந்து கம்பேர் பண்ணும்போது அந்த தோலில் தான் ஜாஸ்தி இருக்குன்னே சொல்லுவாங்க இதில். அதே மாதிரி இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்படியும் டெய்லி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்மலாம் இட்லி பொடி யூஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் போட்டுக்கிட்டோன்னா தினமும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன்னாவது நமக்கு கருப்புளுந்து இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வறுக்கணுங்க. இது ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு சத்து ஜாஸ்தியாக இருக்கும் இதில். ஸோ அதனால் இது நல்லா ஃப்ரை பண்ணலன்னா நீங்கள் அது கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். டேஸ்ட் மாவு மாதிரி வரும். ஸோ அது நல்லா வறுத்துட்டேன். வறுத்து அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எண்ணெயை விட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு வறுக்க போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த பருப்புலாம் நீங்கள் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இதையும் போட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கிறாங்க. இது ஸ்மெல் இருக்கே சூப்பராக ஸ்மெல் வரும். இந்த காஞ்ச மிளகாயும் காஞ்ச கருவேப்பிலையும் போட்டு வறுக்கும்போது இதோட ஸ்மெல் இருக்கே ஹெவன்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற விடணும்.
ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் வறுத்தா சரியா இருக்கும். பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா? ஸோ இப்போ பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா அந்த சூடு போற அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. சூடா மிக்ஸியில போட்டு நம்ம அரைக்க முடியாதுல்ல. ஏற்கனவே அந்த மிக்ஸியே ஹீட் ஆகும் நம்ம அரைக்கும்போது. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இத மிக்ஸியில போட்டுட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா, ரொம்ப இந்த பவுடர் மாதிரி இருந்தா தான் எனக்கு வந்து மிளகா பொடி பிடிக்கும். கேரளா சைட்லாம் எப்படிலாம் இருக்கும்னா, இந்த எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொர கொரன்னு இருக்கும். ரவைய விட கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அவங்க பண்ற இந்த இது மிளகா பொடியில, இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பாதியுமா உடைச்ச மாரி இருக்கும். அதுவும் ஆனா நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து இந்த ரொம்ப பொடியா, நைஸ் பொடியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால நான் அந்த மாரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்க வந்து நான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருப்புளுந்து போட்டிருக்கிறதுனால, நம்மளோட மிளகா பொடி கொஞ்சம் டார்க்கா வரும். ஸோ, நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நீங்க நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயிலேயே ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு, ஸ்டவ் ஆன்லாம் பண்ண வேண்டாம். அது போட்டுட்டு அத அப்படியே எடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது, உப்பு எல்லாத்தையும் போட்டு, இந்த மாரி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இது கிரைண்ட் பண்றது தான் ஒரு 2, 3 வாட்டி பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கொர கொரன்னு வேணும், இந்த மாரி கம்ப்ளீட்டா பவுடரா வேண்டான்னா, மொளகா தனியா, அ இந்த பருப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது தனியா அரைச்சுட்டு 2த்தையும் ஒண்ணா போட்டு கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாரி கொர கொரன்னு இருக்கும். ஸோ, இதுதாங்க ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இட்லி மிளகாய் பொடி. இந்த இட்லி மிளகா பொடி வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சீதாவின் ஆர்வங்கள் சேனல். தேங்க் யூ.